இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். செய்தியிலே நீங்கள் உலகிற்கு உப்பாக இருங்கள், ஒளியாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார்னு சொல்லலாம். நீங்கள் என் பிள்ளைகளாக இருந்தால், கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருந்தால், கிறிஸ்துவின் குழந்தைகளாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்கணும். உப்பு சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்பட்டு மிதிபடும். சகோதரர்களே, உப்பு சாரமற்று போகுமா? நம்ம யோசிக்கணும். ஒரு உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்து போகுமா? என்ன பண்ணா இழந்து போகும்? ஏசப்பா ஏன் இந்த விஷயத்தை சொன்னாரு? கொஞ்சம் இதற்கு சில வரலாற்று பின்னணியை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்க்கணும். அப்போ அர்த்தம் புரியும் நமக்கு. ஏசப்பா பாருங்க பார்ப்போம். உப்பு சாரமற்று ஒன்றுக்கும் பயன்படாது, வெளியிலே கொட்டப்பட்டு மிதிப்படும். உப்பை எப்போ நம்ம மிதிப்போமா? நாம இது ஒரு நல்ல வரலாற்று பின்னணி ஒன்று. நம்ம இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொருள் ஹீட்டாக இருக்கணும்னு என்ன பண்ணுறோம்? ஹாட் பாக்ஸாக சாப்பாடு போட்டு வச்சுருக்குமா? பொருள் சூடாகவே இருக்கும், நமக்கு சுட சுட சாப்பிடுவோம். அந்த காலத்தில் ஏது வாட்டர், இந்த ஹீட் இருக்கு, ஹாட் பாக்ஸ்லாம் அப்போ ஏது? அப்போது வாழ்ந்த மக்கள் இயற்கையாக என்ன பண்ணாங்க? ஒரு ஹாட் பாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. எப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் அடுப்பு இருக்கு இல்லையா, அது செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் பள்ளம் தோண்டிப்பாங்க. பள்ளம் தோண்டி அதெல்லாம் பண்ணுவாங்க, உப்பை கொட்டுவாங்க அந்த பள்ளத்தில். ரொம்ப சின்ன பள்ளம் கொட்டி உப்பு கொட்டி நல்லா மட்டமாக்கி வச்சுருவாங்க. அதற்கு மேலே என்ன பண்ணுவாங்க? கருங்கல் பலகை இருக்குதில்ல, கற்பலகை இப்படி போட்டுக்குவாங்க. அந்த கல்லுக்கு மேலே அடுப்பு செட் பண்ணுவாங்க, சமைப்பாங்க. என்ன பண்ணுவோம்? அந்த கருங்கல் சூடாகும், நல்லா கொதிக்க சூடாகும். அந்த சூடு மண்ணுக்கு போகாது. என்றால் கல்லுக்கும் மண்ணுக்கும் இடையே உப்பு இருக்குது. நமக்கு அறிவியல் தெரியும். நமக்கு நிறைய பொருட்கள் என்ன பண்ணாது, தன்னை எந்த பொருளையும் கடத்தாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது பச்சை மரம் என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தும். காய்ஞ்ச விறகு மரம் மின்சாரத்தை கடத்தாது. தன் வழியாக எதையும் கடத்தி கொண்டு போ. அந்த மாதிரி அதே கடத்தாத தன்மை உப்புக்கும் உண்டு. மேலே கல்லில் இருக்கிற சூடு மண்ணுக்கு போகாமல் பண்ணும், அந்த உப்பு குறுக்க நின்றுடும் அப்படியே. அப்போ கல் ரொம்ப நேரம் சூடாகவே இருக்கும். அதற்கு மேல் இருக்கிற உணவுப் பொருளும் சூடாக இருக்கும். இதுதான் அப்போது இயற்கையாக வச்சிருந்த யூதர்கள் வச்சிருந்த ஒரு ஹாட் பாக்ஸ் தான். கொஞ்ச நாள் பல என்ன பண்ணுவாங்க? அந்த உப்பு தன் சாரத்தெல்லாம் இழந்து போய் அது ஒரு கற்பலகம், அதுவும் ஒரு பலகை மாதிரி ஆகிடும், அப்படியே ஒரு மட்டமாக ஆகிடும். அதை என்ன பண்ணுவாங்க? யூதர்கள் தூக்கி போயிட்டு வீட்டில் பத்திரமா வச்சுப்பாங்க. மழை காலத்தில் இல்லை வேறு நேரங்கள்லாம் பண்ணுவாங்க, வீட்டு வாசல் அந்த உப்பு பலகையை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அதை கால் தொடச்சிட்டு வீட்டில் நம்ம சாக்கு போட்டு தொடச்சிட்டு புள்ள போகிறோம்ல, மேட்டு போடுறோம்ல மாதிரி. அப்போ அவங்களுக்கு மேட்டு அந்த உப்பு பலகை தான். கால் தொடச்சிட்டு உள்ளே போவாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உப்பு மனுஷங்க சாப்பிட பயன்பட்டுச்சு, உள்ளுக்கு சாப்பிட்டான். ஆனால் அது இன்றைக்கு தன் சாரத்தை இழந்து கிடக்க வேண்டிய பொழுது அதை காலில் வச்சு மிதிச்சுட்டு போறான். பத்தியா? ஆண்டவர் பார்க்குறாரு, மனிதர்களே நீங்களும் இப்படித்தான். உங்களின் சாரமாகிய நற்பண்புகளை நீங்கள் இழக்கின்ற தருணத்தில் நீங்களும் இவ்வாறு மிதிப்படுவீர்கள். நீங்க ஒளியா இருங்க. 4 பேருக்கு உங்களை பார்த்து 4 பேர் பயன்பெறணும். உங்கள் அடியில் 4 பேர் என்ன பண்ணணும்? உட்காந்து படிக்க இருக்கணும். உங்களால் பயன் பெறணும். வழிய உங்களை பார்த்து பிறகு ஐயோ இவனான்னு சொல்லக்கூடாது. நீ செத்து போய் நீ உன்னுடைய பிணம் போனாலும் கூட ஐயோ மகராசம் போயிட்டானேன்னு சொல்லணும். அதான் நல்ல வாழ்க்கைக்கு அழகு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதான் பதக்கம் மாதிரி. அது ஐயோ போய் சேர்ந்தானே அப்பா இவன் அப்படின்னு சொல்லக்கூடாது.
இல்லையா? ஐயோ மகராசன் இறந்து போனான்னு சொல்ல ஊரே பேசும். ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்னு சொல்லணும். அதுதான் சாரம். அப்படிப்பட்ட சாரத்தோடு நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கணும். இன்னைக்கு அந்த பகுதியை முழுச வாசிச்சா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லோரும் என்ன பண்ணாங்க, கடவுளை மகிழ்விக்க போலித்தனமாக நோன்பு இருந்தாங்க. கடமைக்கு நோன்பு, கடமைக்கு ஜப வழிபாடு, கடமைக்கான ஒரு இதுவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீ நோன்புறது என்ன ஏமாத்தாது. நான் விரும்பும் நோன்பு தெரியுமா? ஏழை எளிய மக்களை ஒடுக்காது, அவங்க போய் நாசம் பண்ணாது. சரிங்களா? ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாள் எனக்கு நோன்பு. ஒருத்தனை பண்ணுறான், தலைக்கு எண்ணெய் வைக்காம அப்படியே பட்டினி கடந்து சோகமாக வயிறுலாம் ஒட்டி போய் நாணலை போல் தன் தலையை தொங்க போட்டு அதுதான் நோன்பு. இதுதான் நோன்பு, உண்மை நோன்பு. நான் ஒரு நோன்பு தெரியுமா? இன்றைக்கு பாருங்க பார்ப்போம். பசித்தோருக்கு உணவு கொடு, இடமில்லா வறியவருக்கு இடம் கொடு, உடையற்ற மக்களை பார்க்குறியா உடை கொடு. எல்லாத்திற்கும் மேலே உன் இனத்துக்கே மூஞ்ச காட்டாமல் இருக்கிற பத்தியா, அது மாதிரி இருக்காது. உன் இனத்துக்கே உன் முகத்தில் 2 வேஷம் போடுற பாருங்க. உதாரணத்துக்கு எப்படி வச்சிங்களேன், இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், ஒரு எங்கள் சொந்தக்காரங்க வராங்க, ரிலேஷனை வீட்டுக்கு வராங்க வச்சுக்கோமே. அவங்க முன்னாடி போய் என்ன பண்ணுவோம், ஐயோ வாங்க வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க, ஐயோ ஐயோ என்ன நீங்கள் இவ்வளோ நாளாச்சும் உங்களை பார்த்து, உட்காருங்க என்ன முகத்துக்கு இப்படி பேசிட்டு பின்னாடி போவோம். ஐயோ சனி ஏன் தெரியலையே, இப்போ எப்போ ஒழிவான்னு தெரியல, என்ன பண்ணணும், பின்னாடி போயிடும் நம்ம பேசுவோம். உண்மையாக இல்லை, நான் ஃபேக்ட் சொல்கிறேன். பாருங்க அப்போ உன் இனத்தாருக்கே 2 முகத்தை நீ காட்டுறியா? நீ ஓன் அண்ணன் இருப்பான், ஓன் தம்பி இருப்பான், உன் அக்கா தங்கச்சி இருக்கும், 2 முகத்தை நீ காட்டுவ. நீ உன் இனத்தாருக்க முகத்தை காட்ட மறக்கிற, முகத்தை காட்ட தயங்குற பத்தியா? இப்படி இருக்காது. இவ்வாறெல்லாம் நீ வாழ்ந்தால் அதுதான் நோன்பு. அப்படி நீ வாழ்கின்ற பொழுதுதான் இந்த மக்களுக்கு நீ ஒளியா திகழ்வாய், உப்பாக திகழ்வாய். அப்போ இவ்வாறு வாழ பழகிக்கொள் என்று இன்னைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரு நிகழ்ச்சி, ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், அதை ஷேர் பண்ணி நிறைவு செய்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணாரான், ஹோட்டலுக்கு போவாரான். ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரான், அவர் லஞ்ச் டைம் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற சப்ளையர் என்ன பண்ணுவாரான், ஒரு மூட்டை கட்டி கொடுப்பாரான் ஒரு நபர்கிட்ட. இது வாங்கிட்டு போயிடுவார். முதலாளிக்கு ரொம்ப நாளாக ஒரு என்னையா அது லஞ்ச் டைமுக்கு வராரு, கொஞ்சம் நேரம் உட்காராரு, லஞ்சு முடிகிற டைமில் ஏதோ ஒரு பை வாங்கிட்டு போகிறாரு, என்ன தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு முதலாளிக்கு ஒரு டவுட்டு. சரி செக் பண்ணுவோம் அப்படின்னு வச்சு உட்காந்துருக்காரு. இவர் பார்க்குறாரு. அப்போ அந்த சப்ளையர் அவன் என்ன பண்ணுறான், அந்த தம்பி என்ன பண்ணுறான்னா, எல்லாம் சாப்பாடை மிச்சம் வைக்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, வச்சு தனித்தனி கவரில் போட்டு வச்சுக்கிறாரு. தனித்தனி வச்சு என்ன பண்ணுறாரு, அது குப்பல் தொட்டில் போட்டு வச்சுக்கிறாரு. அவர் இந்த நபர் வருகின்ற பொழுது இந்த எல்லாம் கட்டி ஒரு பையில் போட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போயிட்டு அதை சிறு சிறு பொட்டலங்களாக கட்டி ரோட்டோரம் வாழ்றாங்க பார்த்தீங்களா, ஏழை எளிய மக்கள், பிச்சைக்காரங்க, நோயாளலாம், அவங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு பொட்டலமாக அவர் கொடுத்துட்டு போவார். இது இந்த முதலாளி பார்க்குறாரு, என்னையா ஒரு மனுஷன், மனசில் வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அந்த நபர் திரும்ப அந்த ஹோட்டலுக்கு சப்ளையர் பார்க்குறாரு, என்னப்பா பை ரெடியாகுதா கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறான், அந்த சப்ளையர் பையன் என்ன பண்ணுறான், புது சாப்பாடு அடங்கிய பேக்கெட் அடங்கிய ஒரு பெரிய 2-3 பெட்டி அவர்கிட்ட கொடுக்குறான். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா இது, ஒரு திறந்து பாருங்க, பார்த்தா எல்லா சாப்பாடுகளும் புதுசாக பேக் பண்ணியிருக்குது. அப்போ அந்த முதலாளி வர்றாரு, ஐயா இன்னும் தயங்காத எடுத்துக்குங்க, இனிமேல் நீங்கள் பழைய எச்சில் சாப்பாட்டில் ஏழை மக்களுக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் தினமும் வாங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு வரணும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க என்று அந்த உணவை அந்த நபருக்கு கொடுத்தாராம். சொல்களே, இதுதான் உப்பு, இதுதான் ஒளி, தான் நமக்குரிய சாரம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தியா? நான் கேட்குறேன் இல்லையா, நான் நோயுற்றதை நீ பார்க்க வந்தியா? நான் ஜெயிலில் நீ என்னை பார்க்க வந்தியா? வரி சொல்லிட்டு பண்ணுவார்,
ஒரு என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரை கூப்பிட்றவங்களாம் விண்ணரசு நுழைய முடியாது. மாறாக என் பெயரால் ஒருவனுக்கு ஒரு கிணம் பச்சை தண்ணி கொடுத்தா போதும், அதுதான் கடவுளுக்கு பிடிக்காமல் சொல்லுவார். சகோதரர்களே, இதுதான் சாரம், இதுதான் ஒளி. இப்படி வாழ்த்து நம்ம ஆண்டவர் அழைக்கிறார். சரிங்க பிரதர், இதை எப்படி நம்ம கற்றுக்கிறது? யார் நம்ம கற்றுக் கொடுப்பா? நமக்கு தான் பெரிய வாத்தியார் இருக்காரு. நான் என்னை நம்பி இதை செய்ய முடியாது, எனக்கு பயிற்சி கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். 2ஆம் வாசகம் பாருங்க. இன்னைக்கு பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். மறைப்பொருள் கொஞ்சம் மக்களுக்கு ஆண்டவர் பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். மக்களே, நான் ஒன்றும் நற்செய்தி போதிக்க வந்தேன், உங்களுக்காக மறைப்பொருளை விளக்க வந்தேன். என் சொந்த வல்லமையால் நான் வரல. பாருங்க பார்ப்போம். என் சொந்த ஞானத்தினால வரல, எனக்கு அனைத்தும் கடல் போட்ட பிச்சு. நான் அவர்கிட்ட போகிறேன், அவர் எனக்கு அந்த வல்லமையை கொடுக்குறாரு, நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று. சகோதரர்களே, கடவுள் நமக்கு வழிகாட்ட காத்திருக்கிறார். அவர் பார்த்துல உட்காருவோம், நல்லது நடக்கும். ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல நிறைவு செய்கிறேன். அன்னை தெரசா என்ன பண்ணாங்களாம், அவங்களோட சேவை நமக்கு சொல்லி மாளாது. அன்னை தெரசாவுடைய அந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டி அந்த இடத்துக்கு ஒரு வெளிநாட்டு நிருபர் போயிருந்தாராம். அப்போது போயிருக்கும்போது அந்த சகோதரி வந்து, அம்மா பார்க்கணுமா அப்படிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சகோதரி போயிட்டாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்க்குறாரு, ஆனால் தெரசம்மா என்ன பண்ணுறாங்களாம், ஒரு தொழுநோய் பிடித்து ஒருத்தருடைய காலை நம்ம புண்ணு சேர் புழு பூத்து அழுகி போய் அந்த காலெல்லாம் சீழ் பிடிச்சிருக்குது. அந்த காலை சுத்தம் செய்து தொடச்சி எடுத்து தண்ணி ஊற்றி தொடச்சி மருந்து போட்டு கட்டுப்போட எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களை பராமரிக்கிறத இவர் பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு இவருக்கு அம்மா வராங்க, வாங்க ஐயா சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் கேட்கும்போது, இந்த நிருபர் அவங்க அம்மாட்ட கேட்டாராம், அம்மா நான் பார்த்தேன், அவர்கிட்ட சீழ் வடிகின்ற அந்த புண்ணெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே, இதை பார்க்குறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குதும்மா, அது நான் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி செய்கிறீங்க அது? நீங்கள் இதற்கெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்துமா ஒரு 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 சகிப்புத்தன்மை எப்படி உங்களுக்கு வருது? எப்படிலாம் செய்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாராம். அப்படியா, இதெல்லாம் செய்ய எனக்கு எங்கேருந்து சக்தி வருது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள், கூப்பிட்டு போனோம், வாங்க கூப்பிட்டு போனாங்களாம். போயிட்டு அங்கே அவங்களோட இடத்துல இருக்கின்ற சாப்பல் சிற்றாலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு டெபர்நேக்கில் காட்டினாங்க, நற்கருணை பழைய காட்டினாங்களாம். தம்பி, நான் தினமும் 1 மணி நேரம் என்னுடைய ஆண்டோடைய பாதத்தில் வந்து உட்காருவேன். நான் அன்றைய தினம் முழுவதும் செய்வதற்கான வல்லமையை அவர் எனக்கு கொடுப்பார், நான் செய்கிறேன்னு சொன்னாங்களாம். சகோதரர்களே, உப்பாக ஒளியாக விளங்க ஆண்டவரிடத்திலே பயிற்சி எடுப்போம், உப்பாக ஒளியாக வாழ்வோம். சந்திப்போம்.